Hey guys, welcome to my channel. என் பேர் மோனா. நீங்க என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ஹாய், ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய் ஹாய். இது ஒரு கார்ஜியஸான சூப்பர் கிளாம்ட் அப் ஐ மேக்கப் லுக், சூப்பர் அப்ரோப்ரியேட் ஃபார் பார்ட்டி டைம். முக்கியமா உங்களுக்கு வந்துட்டு இந்த இயர் அண்ட் டைம், அந்த நியூ இயர் டைம்க்குலாம் வந்துட்டு பார்ட்டிஸ்லாம் நீங்க போறீங்க அப்படின்னா வந்துட்டு போடுறதுக்கு செம்ம அப்ரோப்ரியேட்டான ஒரு லுக்கா இருக்கும். அப்படியே எங்கேயும் போலனா கூட நியூ இயர்க்கு ஹாப்பி நியூ இயர்னு ஒரு போஸ்ட் போடுவீங்கல்ல, அதுக்கு இந்த மாதிரி லுக் நீங்க கிரியேட் பண்ணி தாராளமா ஃபோட்டோ எடுத்து போஸ்ட் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. அதுக்கான ஒரு டுட்டோரியல் தான் இன்னைக்கு வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. இன்னைக்கு என்னுடைய பேஸ்க்கு நான் ப்ராடக்ட் எடுத்த அளவு பார்த்தீங்கன்னா, லிட்டரலா எனக்கே ரொம்ப ஷாக்கா இருக்கு. ஏன்னா நான் இந்த மாதிரி ஃபுல் கிளாம்லாம் பண்றேன்னா, லிட்டரலா நான் அப்புவேன். இன்னைக்கு என்னுடைய ஃபேஸ் நேச்சுரலாவே ஒரு நிலைமையில இருக்கு அப்படின்றதுனால, எனக்கு நெறைய ப்ராடக்ட் தேவைப்படல. ஸோ அதெல்லாம் என்ன அப்படின்றது வந்துட்டு இந்த வீடியோல நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நான் எப்படி இந்த பார்ட்டி அப்ராப்ரியேட் மேக்கப் லுக் கிரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்றது தெரியணும்னா, இந்த ரேடியன்ட் ஸ்கின் எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்றது தெரியணும்னா, இந்த வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்க. ஹலோ, என்னோட ஸ்கின் ப்ரெப்ல இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஆல்ரெடி ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டேன், லிப் பாம் போட்டுட்டேன், அடுத்து ஒரு மாய்ஸ்சரைசர். ஆல்சோ இந்த பனி டைம்ல என் ஸ்கின் பார்த்தீங்கன்னா நேச்சுரலாவே நல்லா ஒரு க்ளோவோடையும் ஸ்கின் டேன்லாம் வந்து குறைஞ்சு ஒரு ஷேட் லைட்டராகவும் தெரியும். அண்ட் ஆல்சோ எனக்கு ஸ்பெசிஃபிக்காக கொஞ்சம் ரேடியண்ட்டாகவும் தெரிஞ்சிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 2 வாரமாக வந்து ஸ்பெசிஃபிக்காக இது என்னோட ஸ்கின்னை வந்து எக்ஸ்ஃபோலியேட் பண்ணுதா, நான் வந்து ஒரு லைட்டா கைண்ட் ஆஃப் ஃபிசிக்கல் எக்ஸ்ஃபோலியேட்டர் மாதிரி ஒரு ப்ராடக்ட், ஒரு கிளென்சர், அது வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். பயோடர்மாவோட பிக்மெண்ட் பயோ ஃபோமிங் க்ரீம். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு கிளென்சர் மாதிரி கிடையாது. இதனுடைய டெக்ஸ்சரில் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு சாஃப்ட் குட்டி குட்டி கிரானியூல்ஸ் இருக்கும். அந்த அரிசி மாவை அரைச்சு நீங்கள் உங்கள் முகத்தில் தேய்க்கிறீங்கன்னா எப்படி இருக்கும், ரொம்ப மைல்டாக ரொம்ப சாஃப்டாக அரைச்சு அந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சரில் இருக்கக்கூடிய ஒரு பிரைட்னிங் கிளென்சர். உங்கள் ஸ்கின்னை எக்ஸ்ஃபோலியேட் பண்ண போது, ஈவன் ஸ்கின் டோன் ஆக போது, அண்ட் இல்லுமினேஷன் உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து கொடுக்க போகுது, அந்த ஒரு ரேடியன்ட் ஸ்கின் கொடுக்கறதுக்கு. டெஃபினட்டாக எனக்கு வந்து லைட்டாக இந்த பனி டைமுக்கு ஒழுங்காக கிளென்ஸ் பண்ணாமல் கொஞ்சோண்டு ஒயிட் ஹெட் ப்ராப்ளம் வர ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ தான் நான் இது வந்துட்டு சரி ட்ரை பண்ணலாம்னு ஆரம்பித்தேன். ஆல்சோ இதில் டாலரன்ஸ் லெவலும் நல்லா இருக்குது. நல்லா க்ரீமி ஃபோம் டெக்ஸ்சர் கொடுக்குது. இதில் சோப்பும் கிடையாது. டெஃபினட்டாக சொல்லணும், என்னுடைய இந்த இந்த ஏரியா இங்கே நிறைய ஒயிட் ஹெட் வரும். அப்புறம் இந்த மூக்கோட கார்னர்ஸ் இங்கெல்லாம் வரும். அந்த ஒயிட் ஹெட்ஸ்லாம் வந்துட்டு 3வது வாஷ்லேருந்தே போக ஆரம்பிச்சிச்சு. அண்ட் அது சிவியராகவும் ஆக்கல. இப்போ வரைக்கும் எனக்கு மறுபடியும் அது கண்ட்ரோல் ஆயிடுச்சு. ஆல்சோ இந்த கிளென்சரே வந்துட்டு நீங்கள் ஒரு ஃபேஸ் மாஸ்க் மாதிரி யூஸ் பண்ணலாம். ஜஸ்ட் உங்கள் ஸ்கின்ல வந்து இதை அப்ளை பண்ணிட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் லைட்டாக அதை அப்படியே தேய்ச்சி வாஷ் பண்ணிக்கலாம். இதை வாரம் 2 வாட்டி நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மென் விமன் 2 பேரும் யூஸ் பண்ணலாம். ஸ்கின்னை ஈவன் டோன் பண்ணணும், அந்த ஒரு க்ளோ கொடுக்கணும் அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. இதில் ஒரு ஸ்டார் இன்க்ரீடியண்ட்டாக இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அசிலைக் ஆசிட். இது ஆக்னேயை சரி பண்ணி உங்கள் ஸ்கின்னை வந்து சூத் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு இன்க்ரீடியன்ட். ஆல்சோ உங்கள் ஸ்கின்னை மாய்ஸ்சரைஸ் பண்ணுறதுக்கு இதில் கோகோ குளுக்கோசைட் அண்ட் கிளிசரில் ஓலியேட் இருக்குது. ஸோ இது வந்து அந்த ஒரு சப்புல் எஃபெக்ட் வந்து உங்கள் ஸ்கின்ல கொடுக்க போகுது. ஸோ நீங்கள் தாராளமாக இதை ட்ரை பண்ணலாம். இந்த டைம் ஆஃப் த இயருக்கு உங்கள் ஸ்கின்ல தேங்கக்கூடிய அந்த கங்ஸ்லாம் அந்த அழகாக ரிமூவ் பண்ணி அந்த ஒரு ரேடியன்ட் ஸ்கின் கொடுக்கறதுக்கு. ஆல்சோ பயோடர்மாவோட ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டெர்மட்டாலஜிஸ்ட் ரெக்கமெண்ட் பண்ணுறது. அண்ட் உங்களுடைய ப்ராடக்ட்ஸ் ரேஞ்ச் எல்லாமே ஃப்ரான்ஸில் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நான் லிங்க்ஸ் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். நீங்கள் தாராளமாக செக் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு ஒரு கூப்பான் கோடும் வச்சுருக்கேன். இந்த கூப்பான் கோட் நீங்கள் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் அப்போ யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடிஷ்னல் ஆஃபரும் கிடைக்க போகுது. ஸோ மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. அது ஒன்று நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணணும்னு நினச்சேன். டெஃபினட்டாக என்னுடைய ஸ்கின்ல வந்து விசிபிள் சேஞ்ச் தெரியுது அப்படின்ற ஒரு ரீசன்னால ஒரு க்ளோயி ஜூவி ப்ரைமர் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். க்ரீம் பேஸ்டு ப்ரைமர். இதனால என்னுடைய ஸ்கின்னை ஹைட்ரேட்டடாகவும் பார்த்துக்க போகுது. அட் த சேம் டைம் மேக்கப்புக்கு கீழே அந்த ஒரு க்ளோ நடக்கிறது, மேக்கப் செட்டில் ஆக நேச்சுரலாக உங்கள் ஸ்கின் அப்படியே க்ளோ ஆகுற மாதிரி தெரிய போகுது. நெக்ஸ்ட் ஸ்டெப் கலர் கரெக்ஷன். கண்டிப்பாக இது மஸ்ட். கொஞ்சமாகவாச்சும் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த ஃபவுண்டேஷன் க்ரே ஆகிற பிரச்சனை உங்களுக்கு ரொம்ப விசிபிளாக தெரியாமல் இருக்கும். கையில் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு ஒரு டேம்ப் பியூட்டி ஸ்பஞ்ச் வச்சு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஒரு கன்சீலர் எடுத்துக்கலாம். இதனுடைய ஷேட் வந்து என்னுடைய ஸ்கின் டோனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கணும். இதை எடுத்து ஆரஞ்சு போட்டேன்ல, அது மேலே நான் வந்து போட்டுக்கிறேன். ஸோ கன்சீலர் திக்காக இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல லாஸ்டிங் ரிசல்ட்ஸ் வந்து கொடுக்கும். கவரேஜும் சூப்பராக இருக்கும். இதுக்கு மேலே ஃபவுண்டேஷன் வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம், இல்லைனா அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை குவிக்காக அதே டேம் பியூட்டி ஸ்பஞ்ச் வச்சு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த கன்சீலரே இப்போ என்னுடைய முகத்தில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கவரேஜ் கொடுத்துருச்சு. ஸோ நான் வந்து யோசிக்கிறேன் கொடுக்கலாமா, ஐ மீன் ஒரு ஃபவுண்டேஷன் லேயர் கொடுக்கலாமா வேணாமான்னு. சரி கொடுப்போம், கொஞ்சோண்டு கொடுப்போம் ஃபவுண்டேஷன். ஓகேவா, ஒரு பம்ப்பு தான் இப்படி. அதை எடுத்து ரொம்ப கீனாக பார்த்து எங்கே அந்த கன்சீலர் இல்லையோ அங்கே மட்டும் நான் போட்டுக்கிறேன். அண்ட் ஜாஸ்தியும் போடலை. நல்ல ஒரு லைட்டர் ஷேட் கன்சீலர் எடுத்துக்கிறேன்.
கண்ணு கீழே கொஞ்சோண்டு இப்படி, மூக்குல கொஞ்சோண்டு இப்படி, நெத்தியில, சின்ல. இது வந்து இந்த ஒரு ஹைலைட்டட் லுக் வந்து குடுக்கும். இத வந்து நான் பிரஷ்ஷால ஃபர்ஸ்ட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். பிரஷ்ல பார்த்தீங்கன்னா, கவரேஜ் ரொம்ப நல்லா குடுக்கும். ஸ்பஞ்ச் வந்து கொஞ்சம் எக்ஸஸ் ப்ராடக்ட்லாம் அதுவே ரிமூவ் பண்ணிடும். ஸோ நான் பிரஷ்ல ஃபர்ஸ்ட்டு இத பிளெண்ட் பண்ணிட்டு, அப்புறம் எக்ஸஸ் எல்லாம் வந்துட்டு ஸ்பஞ்ச் வச்சு ரிமூவ் பண்ணிக்கிறேன். அடுத்து ஒரு லூஸ் பவுடர் எடுத்துக்கிறேன். அத இதே ஸ்பஞ்சிலே எடுத்துக்கிறேன். இதோ இப்படி எடுத்து என்னுடைய கன்சீல் பண்ண ஏரியாஸ் ஆக்சுவலா மோஸ்டா நான் எல்லா ஏரியாலயுமே வந்து அப்படியே செட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இதுதான் வந்து நம்மளுடைய அந்த க்ரீம் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து நாள் ஃபுல்லா அங்கேயே உட்காரறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நான் பேக்லாம் எதுவும் பண்ணல. ஜஸ்ட் செட் தான் பண்றேன். கான்டூர் ஷேட் ஒண்ணு எடுத்துக்கிறேன். நல்லா கூல் டோன் ஷேட். இத ஒரு பிரஷ்ல எடுத்து என்னுடைய ஃபேஸ வந்து ஸ்லைட்டா கான்டூர் ஸ்லாஷ் பிரான்ஸ் பண்ணிக்கிறேன். பிளாக் ஐப்ரோ பவுடர் ஒன்று எடுத்து என்னோட ஐப்ரோஸை ஃபில் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் டார்க்காக டீப்பாக நான் வந்துட்டு இந்த முடி இருக்க இந்த ஏரியாவில் பண்ணிக்கிறேன். அப்புறம் இந்த ஃப்ரண்ட் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஸ்கிரிபிள் மட்டும் பண்ணிக்கிறேன். ஸோ ஐ ஷேடோக்கு இந்த பேலட்லேருந்து ஃபர்ஸ்ட் இந்த ஒரு ஹென்னா அப்படின்ற இந்த ஷேட் எடுத்துக்கிறேன். அதை எடுத்து என்னுடைய டிரான்சிஷன் ஏரியாவில் போட்டுக்கிறேன். அது போட்டதுமே அதுக்கு மேலே இந்த ஒரு ப்ரௌன் ஷேட் இங்கே இருக்குல்ல, இந்த ப்ரௌன் ஷேட் எடுத்துக்கிறேன். இது இன்னும் கொஞ்சம் கூட டீப்பாக இருக்கும். அதுக்காக அதை எடுத்து திருப்பி அந்த ஹென்னா மேலேயே போட்டுக்கிறேன். அப்புறம் செகண்டாக எடுத்த அதே ப்ரௌனே என்னுடைய லோவர் லேஷ் லைன்லையும் போட்டு நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இந்த பேலட்லேயே ஒரு பிளாக் இருக்குது. அதை என்னுடைய லோவர் லேஷ் லைனில் ஜஸ்ட் ஒரு லேயர் மட்டும் கொடுத்துக்கிறேன். காஜல் வச்சு என்னோட அப்பர் அண்ட் லோவர் வாட்டர் லைனை ஃபில் பண்ணிக்கிறேன். நான் வந்து இப்போ ஒரு க்ரீஸ் ஒன்று கட் பண்ண போகிறேன். என்னோட கன்சீலர் மட்டும் எடுத்துக்கிறேன். எடுத்து என்னுடைய லிட்ஸில் ஜஸ்ட் ரொம்ப ரஃப்பாக ஒரு க்ரீஸ். ஸோ க்ரீஸை கட் பண்ணிவிட்டு அந்த கன்சீலர் வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் அவுட் பண்ணி பிளெண்டும் பண்ணிக்கிறேன். பேச்சியாக இருந்ததுன்னா அடுத்த போடுற கலர் வந்து ஒரு மாதிரி பச்சக்குன்னு ஒட்டிக்கும், நல்லா இருக்காது. என்னுடைய அவுட்ஃபிட் வந்து ஒரு சில்வர் டோன்ட் அவுட்ஃபிட். அதனால ஒரு சில்வர் டோன் ஐ ஷேடோ எடுத்துக்கிறேன். அதை இந்த க்ரீஸில் நான் அப்ளை பண்ண போகிறேன். கட் பண்ணோல இந்த லிட் ஏரியா க்ரீஸ் அதில் அப்ளை பண்ணுறேன். இந்த அவுட்டர் வி பார்ட்டை வந்து நான் பிளாண்டாக விடுறேன். ஏன்னா நான் பிளாக் ஆட் பண்ண போகிறேன் அதில். ஓகே, லெட்ஸ் ஆட் சம் கிளிட்டர். ஸோ கிளிட்டர் வந்து நான் வாங்கி யூஸே பண்ணவே இல்லை. ஸோ இப்போ தான் அதுக்கான டைம். இங்கே வந்து ஒரு மிக்சட் கலர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கிளிட்டர் இருக்குது. நான் இந்த ஸ்பஞ்ச் ஹெட்டே வச்சு அப்ளை பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ இந்த ஸ்மெல் நல்லா இருக்கு. ஸோ நைஸ். ஓகே, எனக்கு இன்னும் கொஞ்சம் கூட ப்ரிசைஸாக வேணும் அப்ளிகேஷன். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, மாதிரி ஒரு லிப் ஃபில்லிங் ப்ரஷ் எடுத்துக்கிறேன். அதில் இந்த வேலையை செஞ்சுக்கிறேன். ஓகே, இது வந்து அந்த ப்ரிசைஸாக அப்ளை பண்ணுறதுக்கு தான் இந்த லிப் ப்ரஷ். நடுவில் அப்ளை பண்ணுறதுக்கு இந்த ஸ்பஞ்ச் ஹெட். இப்போது இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண பேலட்லேருந்தே இந்த பிளாக் இருக்குல்ல, இதை எடுத்து என்னோடய அவுட்டர் வியை இன்டென்சிஃபை பண்ணிக்கிறேன். ஃப்ளாட் ப்ரஷில் பிளாக் எடுத்து அந்த க்ரீஸை கொஞ்சமாக நான் டிஃபைன் பண்ணுறேன். ஒரு ஸ்கெட்ச் லைனர் வச்சு இந்த இடத்த நான் லைன் பண்ணுறேன். நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ப்ரௌன் அண்ட் பிளாக் வச்சு லோவர் லேஷ் லைன் நான் ஸ்மச் பண்ணல, அதையே நான் திருப்பி பண்ணிக்க போகிறேன். இது நீங்கள் இந்த ஸ்டெப்லேயே பண்ணலாம், முன்னாடி பண்ணிக்க வேண்டாம். இப்போ நான் லைட்டாக ரிக்ரெட் பண்ணுறேன், ஐயோ 2 வாட்டியாக பண்ணுறோமே அப்படின்ட்டு. ஐஸ் இப்போதைக்கு நான் இங்கேயே நிறுத்துறேன். மஸ்காரா அப்ளை பண்ணிட்டு ஃபால்சீஸ் அப்ளை பண்ணிடலாம். ஃபேஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஒரு பிங்க் ப்ளஷ் வச்சு என்னுடைய சீக்ஸை கொஞ்சமாக ஹைலைட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் ஹைலைட்டாக இதை எடுத்து என்னுடைய சீக்ஸோட ஹையஸ்ட் பாயிண்ட்ஸில் போட்டுக்கிறேன். இதையே நான் என்னுடைய ப்ரோ போன் ஹைலைட் பண்ணிக்கிறதுக்கும் என்னுடைய இன்னர் கார்னர்ஸை ஹைலைட் பண்ணிக்கவும் யூஸ் பண்ணிக்கிறேன். லிப்ஸ்க்கு ரொம்ப சட்டிலாக தான் வச்சுக்க போகிறேன். நான் எனக்கு ஒரு சாஃப்ட் பீச் ஷேட் எடுத்து ஃபில் பண்ணிக்கிறேன் லிப் லைனரே. டார்க் ப்ரௌன் லிப் பென்சில் வச்சு அதை லைட்டாக டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் ஃபால்சீஸ் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு லுக் முடிச்சுட்டு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஸோ கைஸ், இதான் ஃபைனல் லுக். நான் ஃபால்சீஸ் ஒட்டியிருக்கேன் அண்ட் என்னுடைய லிப் கலர் இன்னும் கொஞ்சம் அந்த ப்ரௌன் வந்துட்டு போட்டுக்கிட்டேன். ஏன்னா அது ரொம்ப நியூடாக இருந்த மாதிரி இருந்தது. என்னோட ஸ்கின்ல பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் லிட்டரலாக ஹாஃப் ட்ராப்புக்கும் கம்மியாக தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். கன்சீலர் மட்டும்தான் அந்த பிக்மெண்டேஷனை மட்டும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. மீதிப்படி என்னுடைய ஸ்கின் வந்து ஈவன் டோன் எவ்வளோ ஆயிருக்கு அப்படின்றது வந்துட்டு ப்ராபப்ளி உங்களுக்கு பிஃபோர் மேக்கப் லுக் பார்க்கும்போதே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டெஃபினட்டாக ஸ்கின் கேரில் நல்ல விதமான ப்ராடக்ட்ஸ்லாம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி கன்சிஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா சூப்பர் சேஞ்சஸ் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிய போகுது. நான் சொன்ன மாதிரி அந்த கிளென்சர் கூட நான் யூஸ் பண்ண அந்த பயோடமாவோட எக்ஸ்போலியேட்டிங் கிளென்சர் கூட நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுடைய ஸ்கின்னை வந்துட்டு
கொஞ்சம் ஈவன் டோன் ஆக்குறதுக்கு அண்ட் ப்ராப்பரா அழகா ஜென்டிலா எக்ஸ்ஃபோலியேட் பண்றதுக்கு வீட்லயே. ஸோ நான் லிங்க்ஸ்லாம் கீழ உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுத்துருக்கேன். நீங்க தாராளமா செக் பண்ணிக்கோங்க. இதோட நான் கிளம்புறேன். உங்க எல்லாரையும் என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். எல்லாருக்கும் என்னுடைய ஹேப்பி கிறிஸ்மஸ் அண்ட் ஹேப்பி நியூ இயர் விஷஸ்.